எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த மாதிரி எண்ணெயை இந்த நேவல் பாயிண்ட்ல தொப்புள்ள விட்டு அவர்கள் மசாஜ் செய்யும் பொழுது நிறைய வியாதிகள் குணமடையுது. இதை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம். இன்னைக்கு அதை திரும்ப கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பேசுறோம். ஒருமுறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் AS மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ அசி 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 மாவ சிவ. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய நேவல் பாயிண்ட் தொப்புள் தொப்புள் கொடி என்று சொல்றாருங்க இல்லையா, அந்த தொப்புள். இந்த தொப்புள் அப்படின்னு சொன்னாவே நமக்கு மனசுல வர்றது இந்த தொப்புள்ள பம்பரம் விட்டாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு கருத்து வரும். இருக்கட்டும், தவறேதுமில்லை. இந்த சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தொப்புள்ள இருந்து தான் 72,000 நரம்புகள் சந்திக்கிற இடம். இட்ஸ் a ஜங்ஷன் பாயிண்ட்ங்கிறான். என்னது? இட்ஸ் a ஜங்ஷன் பாயிண்ட். எப்படி நம்ம பெங்களூரோ இருக்கட்டும் இல்லை ஹைதராபாத்தா இருக்கட்டும், அங்கே ட்ரெயின் அங்கே தான் ஆயிரக்கணக்கான ட்ரெயின் சங்கமம் ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறோம். அது போன்று அப்போ அந்த ஜங்ஷன் பாயிண்ட்ல மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப வேணும். யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஜாயிண்ட் அதில் போகணும், அந்த ஜாயிண்ட் இதில் வரணும், இங்கே இருக்கணும், போகணும் வரணும், அதுக்கு கிரீஸ் அடிக்கணும், போகணும் வரணும், அந்த லிவர்லாம் கரெக்டாக இருக்கா, என்ன இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய மெயின்டெனன்ஸ் வேணும். அப்போது இந்த இரவு தூங்கும் பொழுது எந்த வியாதி எப்படி வேணா இருக்கட்டும், நம்ம அதிலெல்லாம் பேச வேண்டாம், அதெல்லாம் டாக்டர் பார்த்துக்கிறாரு. நம்ம இரவில் தூங்கும் பொழுது ஒரு 1/2 ஸ்பூனு எண்ணெய் அந்த தொப்புள்ள விட்டு நம்ம கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸில் கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம அந்த தொப்புள் பகுதியை நம்ம மசாஜ் செய்யும் பொழுது இந்த நரம்புகள் 72,000 நரம்புகளும் சரியான முறையில் இயங்கும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய கருத்து. நீங்கள் பழைய காலத்தில் பார்த்துருப்பீங்க, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்தோடனே இந்த காதில் எண்ணெய் விட்டு இது பண்ணுவார்கள், அதுக்கப்புறம் தொப்புள்ள எண்ணெய் விட்டு இது பண்ணுவார்கள். இதெல்லாம் சரியான நரம்புகள் வேலை செய்வதற்காக. இதுக்காக என்ன, நம்ம ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்லை. அப்போது ஒரு சிறப்பு பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த மாதிரி எண்ணெயை இந்த நேவல் பாயிண்ட்ல தொப்புள்ள விட்டு அவர்கள் மசாஜ் செய்யும் பொழுது நிறைய வியாதிகள் குணமடையுது. இதை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். இன்னைக்கு அதை திரும்ப கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பேசுகிறோம். இதில் எனக்கு என்ன மெயினா, இந்த மேஷம் ராசியில் பிறந்தவர்களாக இருந்தால் கடுகு எண்ணெய் தொப்புள்ள விட்டு மசாஜ் பண்ணுறது நல்லது. ரிஷப ராசிக்காரர்களாக இருந்தால் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். மிதன ராசிக்காரர்களாக இருந்தால் கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் பயன்படுத்தும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இந்த கடகராசிக்காரர்களாக இருந்தால் கோகோனட் ஆயில், கீ, சுத்தமான நெய் பயன்படுத்தலாம், அல்லது தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்தலாம். சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் கடுகெண்ணெய் பயன்படுத்தலாம், நெய் பயன்படுத்தலாம். ஆனால் சூரியன் கெட்டு இருந்தால் நல்லெண்ணெய் பயன்படுத்தக்கூடாது. எனிக ஒரு 30% நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். கன்னியராசியில் பிறந்தவர்களாக இருந்தால் ஆலிவ் எண்ணெய், அதே போன்று விளக்கெண்ணெய் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த துளாராசிக்காரர்களாக இருந்தால் நல்லா பார்த்துக்கோங்க, துளாராசிக்காரர்களாக இருந்தால் வேப்பெண்ணெய் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த துளாராசிக்காரர்கள் இந்த வேப்பெண்ணெயை நேவல் பாயிண்ட்ல வச்சு மசாஜ் பண்ணும் போது கொஞ்சம் செக்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கு எச்சரிக்கையா என்னன்னு கேட்டீங்கன்னா, விளக்கெண்ணெயை இவங்க பயன்படுத்தும் பொழுது சமப்படுத்தும். ஒரு சில நேரம் இவர்களால் அந்த உணர்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்கு, செக்ஸ் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் பொழுது வேப்பெண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூனு நேவல் பாயிண்ட்ல விட்டு மசாஜ் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸ்கார்பியோ விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். நெய் 50% இவர்கள் பயன்படுத்தலாம். தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் நெய் பயன்படுத்தலாம், தேங்காய் எண்ணெயும் பயன்படுத்தலாம். மகர ராசிக்காரர்களாக இருந்தால் நல்லெண்ணெய், அதே போன்று நல்லெண்ணெய் நேவல் பாயிண்ட்ல தொப்புள்ள வச்சு மசாஜ் பண்றது, தலையில தேங்காய் எண்ணெய் வச்சு இவங்க மசாஜ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பராசிக்காரர்களும் அதே போன்று நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சூப்பரா இருக்கும்.
கடைசியாக இந்த மீனராசிக்காரர்கள் இருந்தால் தேங்காய் எண்ணெய் உறங்கும் பொழுது தேங்காய் எண்ணெய் வந்து தொப்புள் பகுதியில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு தூங்குனாங்கன்னா இந்த 72,000 நரம்புகளும் சந்திக்கக்கூடிய இடத்திலிருந்து சரியா அதோட அந்த ஃப்ரீக்வன்சி போகும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய கருத்து. இது செய்வதால் நமக்கு வந்து ஒரு பெரிய தொந்தரவுகள் இல்லை, எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. அதுதான் இதில் நம்ம முக்கியமாக ஒரு டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது. அப்போ நம்ம தைரியமாக செய்யலாமே, தவறு எதுவும் இல்லையே. என்னமோ நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். டெய்லி நினைக்கிற வாக்கிங்காக கார் எடுத்துகிட்டு போகிறோம், காரை நிறுத்திட்டு அங்கே போய் ஒரு மணி நேரம் ஓடுறோம் ஓடியாடுறோம், அல்லது ஜிம்முக்கு போய் நான் வந்து ஃபிட்னஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், பாடியை டைட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறலாம் நம்ம டைம் செலவு பண்ணுறோம். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல நீங்கள் செஞ்சுட்டு அடுத்தது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எது ஸ்டார்டிங் பாயிண்ட்? இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 72,000 நரம்புகள் ஜங்ஷன் ஆகிற ஒரு இடம் நேவல் பாயிண்ட் தொப்புல. இது நம்ம பாதுகாக்கிறோம். அதனால தான் அந்த காலத்தில் வந்து என்னென்னா துண்டை வந்து நல்ல வயிற்றுக்கு மேலே தூக்கி கட்டினாங்க. அந்த தொப்புள் வந்து என்னன்னு கேட்டால் வெயிலில் படக்கூடாது, அப்படி படக்கூடாது, தெரியக்கூடாது, அதில் அடிப்படக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்று ஒரு சில ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த தொப்புள் தெரிகிற மாதிரி தான் சேலைகள் கட்டுவது, போகிறது வர்றது, லோஹிப் வச்சு கட்டுறது, போகிறது வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து சற்று ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அவர்களாகவே தங்கள் கையாலேயே தங்க காசுலேயே அவங்க காசுலேயே என்னன்னு தங்களை சூனியம் வச்சுக்கிற மாதிரி அர்த்தம். ஆகவே நம்முடைய உடம்பை நாம தான் பார்த்துக்கணும். ஆகவே இந்த கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை நீங்களும் கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். கம்பல்சரி ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, நிறைய சில தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மாவ சிவ. மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும், நன்மை உண்டு. கோல்ட் டைம் நியூமராலஜி. நன்றாக படித்தும் வேலை கிடைக்கவில்லையா? அதற்கான ஜாதி கற்கள் பயன்படுத்தி வாழ்வில் உயரலாமே. கோல்ட் டைம் நியூமராலஜி. வாஸ்து முறைப்படி சின்ன சின்ன மாற்றம், பெரிய வளர்ச்சி. நியூமராலஜியில் ஒரு சில எழுத்துக்களை மாற்றம் செய்யும் பொழுது மகிழ்ச்சி. 36 வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன் அவர்களை ஆலோசனைக்கு அணுக வேண்டிய செல் நம்பர் 9842710027.